ஓ, நான் ஒரு கலர். இது வந்து பீட்ரூட் சட்னி. இது என்னது, புதினாவா? இது புதினா சட்னி. பச்சை ரெட் ரோஸ். இது என்ன பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி, பெப்பர் சிக்கன் கிரேவி, சப்பாத்தி, இட்லி. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். சப்பாத்தி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு சைடிஷ் என்ன எடுத்து பாருங்க. சிக்கன் ஐயா வர மாட்டேங்குது. வச்சு பீட்ரூட் சட்னி, புதினா சட்னி, இட்லி வர மாட்டேங்குது. அழகாக வரணும், அழகாக வராது இட்லி. நாங்கள் ஒரு இட்லி, இன்னொரு இட்லி, இன்னொரு இட்லி, 3 இட்லி, 3 வகை சட்னி. ஐ நல்லாயிருக்கே. சென்று வருது ஒரு ஃபோட்டோ. இது எப்படி ஃபோட்டோ எடுக்கணும்? வாங்க நண்பர்களே, எல்லோரும் சாப்பிட்லாம். என்ன சாப்பிட போகிறோம் பாருங்கள். ஏமாடி அருமையான ஒரு சாப்பாடு, காலை உணவு. வாங்க முதல்ல வந்து நம்ம என்ன சாப்பிட்றோம்னா இட்லியும் இந்த பீட்ரூட் சட்னியும். பீட்ரூட் கலரை பார்த்திங்களா? இதுதான் ஒரிஜினல் கலர். பார்த்துக்கோங்க, இதை கலர்லாம் எதுவுமே சேர்க்கல. பீட்ரூட்டு போட்டு நம்ம எப்போதும் போல் சட்னி வச்சுருக்காங்க. நம்மளோட பெரிய பொண்ணோட ப்ரிப்ரேஷன் இது. அப்படியே லிப்டிக் போட்ட மாதிரி இருக்குது இட்லிக்கு. வாவ், வாங்க சாப்பிட்லாம். சா, என்ன ஒரு கலரியா, வாய்ப்பே இல்லை ராஜா. வாவ், செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து புதினா சட்னி. இது பச்சை கலரு. இதில் என்ன போடுறீங்கன்னா, பீட்ரூட்டில் என்னென்ன போடுறீங்கன்னா, கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கடலைப்பருப்பு, கொஞ்சம் லைட்டாக உளுந்து, மிளகா, காஞ்ச மிளகா, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி போட்டு வதக்கிட்டு பீட்ரூட்டை துருவி அதில் போட்டு வதக்கிடுங்க. வதக்கி அரைச்சிட்டிங்கன்னா அருமையான ஒரு பீட்ரூட் சட்னி. அதே தான் புதினாவும். இட்லி, சிக்கனு, சப்பாத்தி, நம்ம சாப்பிட்லாம். எல்லாமே இன்றைக்கி அருமையான சாப்பாடு. ஓகே நண்பர்களே.